أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل له فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ஆகுக என்ற ஒரு சொல்லை கொண்டு இந்த பிரபஞ்சத்தையும் கோடான கோடி ஜீவராசிகளையும் படைத்து வளர்த்து பரிபாலித்து வரும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை புகழ்ந்தவனாகவும், வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை திருமறை குர்ஆன் என்றும், வழிகாட்டுதல்களிலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையாகும். இவை இரண்டும் தவிர்த்து இந்த மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்படும் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் சடங்கு சம்பிரதாயங்களும் பிதஅத் எனும் அனாச்சாரமாகும். யாரெல்லாம் அதை பின்பற்றுகிறார்களோ அது அவர்களை நரகிலே கொண்டு போய் சேர்க்கும் என்ற அன்னலம் பெருமகனாரின் எச்சரிக்கையை நினைவு கூர்ந்தவனாகவும், எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும், அவர்களை தன்னால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்த அத்துணை மக்களின் மீதும், குறிப்பாக இந்த மார்க்கத்தை தூய வடிவில் அறிந்து கொள்வதற்காகவும், அல்லாஹ்வுடைய பேச்சுக்களை பேசக்கூடிய சபைகளில் அமர்ந்தால் அவனுடைய மன்னிப்பு கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைக்கு எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு நேசம் கொள்வோம் என்கின்ற தலைப்பை தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் என்று சொன்னால் நம்முடைய நினைவுக்கு முதலிலே வருவது ஏக இறைவனை நாம் வணங்க வேண்டும். வணக்கங்கள் என்பது அல்லாஹ்விற்கு மட்டுமே உரித்தானது என்பதையெல்லாம் நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம். ஒமா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனிதர்களையும் ஜின்னினங்களையும் என்னை வணங்குவதற்காகவே நான் படைத்திருப்பதாக இறைவன் தன்னுடைய திருமுறையிலே சொல்லி காட்டுகின்றான். ஆக எல்லாருமே அல்லாஹ் என்றவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது வணக்கங்கள் அல்லாஹ்விற்கே உரியது, அவன்தான் வணங்க தகுதியானவன், அவன் மட்டுமே வணக்கத்திற்குரியவன், வணக்கங்கள் அனைத்தும் அவனுக்கே உரியது என்கின்ற ஒரு சிந்தனை நமக்கு வருகின்றது. இரண்டாவது சிந்தனை என்னவென்று சொன்னால் இத்தகுல்லா, அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள். அதுக்கு திருமறை குர்ஆனை எடுத்துக்கொண்டாலும் சரி, நபி அவர்களுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, இத்தகுல்லா எல்லா இடங்களிலுமே அல்லாஹ்வை அஞ்சு கொள்ள வேண்டும் என்று திருமறை குர்ஆனும் நபிகளாரும் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறபடியினால் அல்லாஹ்வை நாம் அஞ்சக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் என்றால் பயப்பட வேண்டியவன், அல்லாஹ்வை நாம் பயந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய உள்ளத்திற்கு படுகின்றது. எல்லா இடங்களிலும் நாம் அச்சப்படவில்லை என்றாலும் கூட பெரும் பாவங்கள் என்று வரக்கூடிய நேரங்களிலே அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களாக நம்ம இருக்கின்றோம். இந்த ரெண்டு நீரோட்டங்களுக்கு மத்தியிலே இன்னொரு நீரோட்டம் இருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நீரோட்டம். இந்த ஒரு எண்ணம் நம்மிடத்தே இருக்கிறதா? அல்லாஹ்விற்காக நான் தொழுகின்றேன், அல்லாஹ்விற்காக நோன்பு வைக்கின்றேன், அல்லாஹ்விற்காக வணக்க வழிபாடுகளே ஈடுபடுகின்றோம் என்று வணக்கத்தை அவனுக்கு செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. ஏதாவது பெரும்பாவங்களை செய்யும் பொழுது அச்சம் இருக்கின்றது, பயம் வருகின்றது. ஆனால் அல்லாஹ்வை பற்றிய நேசம் நம்மிடத்துல உள்ளத்திலே இருக்கிறதா? பல பேருக்கு இது ஒரு புதிய விஷயமாவே இருக்கும். அல்லாஹ்வை நேசிக்கின்றதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட இது அனுபவாங்க. இந்த விஷயமே பல மக்களுக்கு என்னவா இருக்கும்? புதிதாக இருக்கக்கூடிய அளவிற்கு தான் இருக்கின்றது. அப்படி அல்லாமல் நாம் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். எப்படி பிள்ளைகளை நேசிக்கின்றோமோ, எப்படி நம்முடைய உறவினர்களை நேசிக்கின்றோமோ, அதே போல அல்லாஹ்வை நேசிக்க கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இந்த நேசம் என்பது, அல்லாஹ்வை நேசிப்பது என்பது பண்புகளிலே மிக உயர்வான ஒரு பண்பு. இந்த நேசம் எல்லாரிடத்திலும் வர வேண்டும். அந்த அளவுக்கு நேசம் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இஸ்லாத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடியதை பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பல்லாஹ
ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ் வ யக்ஃபிர் லகும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில சொல்லும் பொழுது, நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பதாக இருந்தால் இந்த நபியை பின்பற்றுங்கள் என்பதாக திருமறையிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த நபியை பின்பற்றுங்கள் என்பது அக்கீதாவுல உள்ளது. குரானை பின்பற்றுவதாக இருந்தாலும் சரி, நபி வழியை பின்பற்றுவதாக இருந்தாலும் சரி, அது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை அக்கீதா என்று சொல்லப்படும். அந்த அக்கீதாவை பின்பற்றுவதற்கு அல்லாஹ் என்ன சொல்லல, இறைவனை அஞ்சு கொள்ளுங்க அப்படி சொல்லல, ஈமான் கொண்டவர்களாக இருக்கணும் அப்படி சொல்லல. எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பதாக இருந்தால் இந்த நபியை பின்பற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இஸ்லாமிய அக்கீதாவை பின்பற்றுவதற்கான அடிப்படை கொள்கையாக எது இருக்கிறது என்று பார்த்தால், அல்லாஹ்வை நேசம் கொள்வதைத்தான் அல்லாஹ் என்ன சொல்றான், திருமறை குர்ஆன்ல முதலாவதாக வைக்கின்றான். அந்த அடிப்படையை, அக்கீதாவை பின்பற்றுவதற்கான அடிப்படையாக அல்லாஹ்வை நேசிப்பதை அல்லாஹ் அங்க சொல்லுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய நேசம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு தெளிவாக விளங்குகின்றது. அதே போல ஒரு நபி தோழர் வர்றாங்க, வந்து அல்லாஹ்வின் தூதரே, இஸ்லாத்துல சிறந்த செயல் என்ன என்று கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ அறிந்தோருக்கும் அறியாதோருக்கும் சலாமை சொல்வது, சலாமை பரப்புவது, அதே போல ஏழைகளுக்கு, பசியே உள்ளவர்களுக்கு நீ உணவளிப்பது, பசித்தோருக்கு உணவளிப்பது என்பதாக சொல்றாங்க. கேட்கக்கூடிய கேள்வி என்ன, ரெண்டு கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, முதலாவது என்ன சொல்றாங்க, சலாம் சொல்லுவது, நீ அறிந்தோருக்கும் அறியாதோருக்கும் சலாம் சொல்வதை முதலாவதாக சொல்லிவிட்டு இரண்டாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, பசித்தோருக்கு உணவளிப்பது என்கிறார். இந்த பசித்தோருக்கு உணவளிப்பது இருக்குல்ல, அந்த உணவளிப்பதற்கும் அடிப்படையான ஒரு விஷயம் என்னவென்று பார்த்தால், அதற்கும் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால், அதற்கும் இறைவனுடைய நேசம்தான் முக்கியமான அடிப்படை என்பதாக இறைவன் சொல்லி காட்டுகின்றான். திருமறையில இறைவன் சொல்லும் பொழுது, அல்லாஹ் சொல்லி காட்டேன், யார் அல்லாஹ்வை நேசித்தார்களோ அவனை நேசித்ததற்காக என்ன செய்வாங்க, ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள், அனாதைகளுக்கு உணவளிப்பார்கள், சிறைவாசிகளுக்கு உணவளிப்பார்கள் என்பதாக இறைவன் சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால், ஒரு பசித்தோருக்கு உணவளிக்க வேண்டும் என்கின்ற அந்த மனப்பான்மைக்கும் அந்த ஒரு கொடை உள்ளத்திற்கும் எது அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய நேசம்தான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அப்ப எந்த அளவுக்கு பாருங்க, ஒரு உணவளிப்பது கூட அல்லாஹ்வினுடைய நேசத்தை அடிப்படையாக இறைவன் அங்கே வைக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய நேசம் என்பது எந்த அளவுக்கு முக்கியம் என்பது நமக்கு புரிகிறது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈமானினுடைய சுவை அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஒரு 3 பண்பு ஒருத்தர்கிட்ட இருக்கணும். அந்த 3 பண்பு யாரிடத்துல இருக்கிறதோ அவர்கள் தான் ஈமானுடைய சுவை உணர்ந்தவர்கள். எப்படி சில உணவுப் பொருட்களுக்கு சுவை இருக்கிறதோ ஈமானுக்கும் சுவை இருக்கிறது. அந்த ஈமானுடைய சுவையை எல்லாரும் உணர்ந்துட முடியாது. அந்த 3 தன்மை யாரிடத்துல இருக்கிறதோ அவர்கள் தான் அந்த ஈமானுடைய சுவையை உணர முடியும். அப்ப அந்த சுவை உடைந்தவர்கள் என்று சொல்லி 3 பண்புகளை இறைவன் சொல்றான் இல்லையா. அந்த 3 பண்புகள்ல முதலாவது பண்பு என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒருவருக்கு மற்ற அனைத்தையும் விட அதிக நேசத்திற்குரியவர். இந்த உலகத்துல நம்ம எதையும் நேசிக்கிறதா இருந்தா முதல்ல எல்லாரையும் விட யாரு நேசத்துக்குரியவர்கள்? அல்லாஹ் ஃபர்ஸ்ட், அல்லாஹ்வுடைய தூதர் 2. இந்த 2 பேருக்கு பிறகுதான் எல்லாரையும் நம்ம நேசிக்கணும். நம்ம கணவரை நேசிக்கிறோம், குழந்தைகளை நேசிக்கிறோம். இவங்க அனைத்தையும் விட அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தான் நான் முதலாவதாக நேசிக்கணும். இந்த உலகத்துல எல்லாரையும் விட ஃபர்ஸ்ட் யார நேசிக்கணுமா? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரும். இரண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒருவர் மற்றொருவரை அல்லாஹ்வுக்காகவே நேசிப்பது. நம்ம யாரை நேசிச்சாலும் யாருக்காக நேசிக்கணும்? அல்லாஹ்விற்காக நேசிக்க வேண்டும். என் கணவனை நான் நேசிக்கின்றேன், அவரு என்ன திருமணம் பண்ணி இருக்கிறாரு, எனக்காக கடுமையா உழைக்கிறாரு, தேவையான பொருட்களை வாங்கி தர்றாரு அப்படிங்கிறதுக்காக அவரை நேசிக்க கூடாது. அல்லாஹ்விற்காக என் கணவரை நேசிக்கிறேன், அல்லாஹ்விற்காக என் குழந்தையை நேசிக்கிறேன், அல்லாஹ்விற்காக என்னுடைய வியாபாரத்தை நேசிக்கிறேன். இந்த ஒரு அடிப்படை வேண்டும். ஒருவர் மற்றொரு அல்லாஹ்விற்காகவே நேசிக்கணும். எதை நேசித்தாலும் அதை அல்லாஹ்விற்காக நேசிக்கின்றேன் என்கின்ற பண்பு வேண்டும். மூன்றாவதாக என்ன சொல்றாங்க, நம்மளாம் இஸ்லாத்தை ஏத்து வந்துட்டோம், இணை வைப்புல இருந்து விலகி வந்துட்டோம். மீண்டும் இணை வைப்பை நோக்கி நம்ம செல்வதை எப்படி நினைக்கணும்னா, நெருப்புல நம்ம தூக்கி போட்டா எப்படி நம்ம வெறுப்போமோ அதே போல நம்ம என்ன செய்யணும், வெறுக்க வேண்டும் என்று சொல்றாங்க. இந்த 3 பண்புகள் யாரிடத்துல இருக்கிறதோ அவர்கள் தான் ஈமானினுடைய சுவை உணர்ந்தவர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க.
இந்த 3 விஷயத்துல முதல் 2 இலக்கணங்கள் இருக்கு இல்லையா, 2, அந்த 2ம் என்ன சொல்லுதுன்னா அல்லாவை நேசிக்கக்கூடிய அந்த நேசத்தை பற்றி தான் சொல்லி காட்டுகின்றது என்று சொன்னால், நேசம் என்பது எவ்வளவு முக்கியம் சிந்தனை பண்ணி பாருங்க. எவ்வளவு அடிப்படையாக அல்லாஹ் சொல்லி காட்டுங்க. அல்லாவை நேசம் கொள்வது என்பது மிக மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அல்லாவுக்காக தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லா வணக்கங்களையும் செய்யறோம், சரி. அல்லாஹ்வை பயப்படுறோம், எல்லா விதங்கள்லயும் பயப்படனாலும் ஒரு சில வேற நேரங்கள்ல பயப்படுறோம். வாங்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இப்படி நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம், விளையாட்டு பேச்சுக்களை பேசிக்கிட்டு இருக்கோம், அடுத்த வீட்டாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், இது தப்பு என்று சில நேரங்கள்ல உணர்வோம். அந்த வக்து வந்துச்சுன்னா போய் தொழுகணும், பாங்கு வந்துட்டு சொல்லிட்டாங்கன்னா போய் தொழுகணும் அப்படிங்கிற எண்ணம் சில நேரங்கள்ல நம்ம உள்ளத்துல வருது. அஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனா அல்லாவை நேசிக்கின்றோமா? என் கணவனை நேசிப்பது போல, என் உறவினர்களை நேசிப்பது போல, என் பிள்ளைகளை நேசிப்பது போல, என்னுடைய வியாபாரத்தை நேசிப்பது போல, காசு பணத்தையும் சொத்துக்களையும் நேசிப்பதை விட அல்லாஹுவின் மீது நான் நேசம் கொள்கின்றேனா? அல்லாஹ்வின் மீது பிரியம் கொள்கின்றேனா? அல்லாஹ்வை காதலிக்கக்கூடியவளாக நான் இருக்கின்றேனா என்பதை ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய நேசம் என்பது அனைத்திற்குமான அடிப்படையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தரும் இப்ப கேள்வி கேட்டு பாருங்க, நம்ம யாரை நேசிக்கின்றோம்? உண்மையிலே அல்லாவை நேசிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. இந்த தலைப்பே புதியதாக இருக்கும், அந்த அளவுக்கு தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறது. அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நேசம் என்பது கேள்விக்குறியாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும், எப்படி நம்ம மற்றவர்களை நேசிக்கிறோமோ அதை விட அல்லாஹ்வை நேசம் கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதைத்தான் இன்றைய தலைப்பாக நாம் தேர்வு செஞ்சிருக்கிறோம், நேசம் கொள்வோம் என்று சொல்லி. அப்ப அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய பண்பை இனிமேலும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பயானுடைய நோக்கம். ஏன் இந்த நேசம் வருகின்றது? மற்ற மக்களை நம்ம நேசிக்கிறோம்னா அந்த நேசம் எதற்காக வருகின்றது அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவா இந்த உளவியலாளர்கள், உள்ளத்தை பற்றி ஆய்வு செய்யக்கூடியவர்கள், மனிதனை பற்றி ஆய்வு செய்யக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நேசம் என்பது எதற்காக வருது அப்படின்னா அழகுக்காக வருகிறது. அழகை பார்த்து நேசிக்கின்றோம். இப்ப நம்ம போய் திருமணத்துக்காக மாப்பிள்ளையை தேடுறோம், பொண்ணை தேடுறோம். அப்படி தேடும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, முதல்ல நம்ம கண்ணுக்கு என்ன படுது? அழகு. பொண்ணு அழகா இருக்கா, மாப்பிள்ளை லட்சமா இருக்காரா, அழகா இருக்காரா, இந்த ஃபர்ஸ்ட் இதைத்தான் பார்க்கணும். இதை பார்த்துதான் திருமணம் செய்யக்கூடியவர்களா இருக்கிறோம். கணவர் அழகா இருக்கிறாரு, அதுக்காக நேசிக்கிறோம். மனைவி அழகா இருக்காங்க, அதுக்காக நேசிக்கிறோம். சில பூக்களை பார்க்கும் போது அதை நேசிக்கின்றோம், பறவைகளை பார்க்கும் பொழுது அதை நேசிக்கின்றோம், மலைகளை பார்க்கும் போது நேசிக்கின்றோம், கடல்களை பார்க்கும் போது நேசிக்கின்றோம். இந்த நேசம் எல்லாம் எதற்காக வருகிறது என்று சொன்னால், அழகு என்ற அந்த ஒன்றை காரணத்தை கொண்டுதான் பிறரை நேசிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். என்னுடைய குழந்தை சேட்டைகள் செய்யும் பொழுது அழகு, இப்படி அழகுக்காக தான் பல பேர்களை நம்ம என்ன செய்யும்? நேசம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இப்ப இந்த அழகுக்காக நேசிக்கின்றோம்ல, உண்மையிலே அழகுக்காக நாம் நேசிப்பது என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அழகை விட அல்லாஹ் பேரழகு உடையவன். அப்ப அந்த பேரழகு உடையவனை நம்ம நேசிக்கணுமா இல்லையா? அல்லாஹ்வை பற்றி அறிமுகப்படுத்துகிறான். எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்று சொன்னால், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகே விரும்புகிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அழகைக்காக நேசிக்கிறது என்று அவனை நேசிக்கலாமா இல்லையா? ஏனால் இந்த உலகத்தை படைத்தவன் அவன், அவனுடைய படைப்புகளே இந்த அளவுக்கு அழகா இருக்குன்னா அவன் எந்த அளவுக்கு அழகா இருப்பான்? அல்லாஹ் என்பவன் எப்படிப்பட்ட ஒரு 4 கைகளோடு, கருமை நிறத்தோடு, நாக்குகளை துருத்தி கொண்டு ஒரு அருவருக்கத்தக்க தோற்றத்தோடு இருப்பவனா? அப்படி கிடையாது. அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான் என்பதாக சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ ஜமீலுன் என்று சொல்லி காட்டுறாங்க. அப்ப அழகு என்பது இந்த உலகத்தை விட அல்லாஹ் அழகானவனாக இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு உதாரணமாக நம்ம சொல்லணும்னா, நாளை மறுமை நாள்ல எல்லாம் தீர்ப்புகள் எல்லாம் வழங்கப்பட்டு சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போயிருவாங்க, நரகவாசிகள் நரகத்துக்கு போயிருவாங்க. அந்த தீர்ப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு எல்லாம் அவங்க இடத்துக்கு போயிருவாங்க. அப்ப சோனவாசிகள்கிட்ட அல்லாஹ் வருவான். அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கு வேற எதுன்னு வேண்டுமா என்று அல்லாஹ் கேட்பான். அப்ப அந்த மக்கள் சொல்லுவாங்க, இறைவா நீ என்னை மன்னிக்கவில்லையா, எனக்கு சொன்னத்தை தரவில்லையா, எல்லா விதமான எனக்கு வசதிகளையும் நீ செய்து தந்திருக்கிறாய், போதும் அப்படிம்பாங்க. வேற என்ன வேணும் என்று அல்லாஹ் கேட்பான். எங்களுக்கு இதுவே போதுமானது என்று மீண்டும் பதில் சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், இதுதான் அவங்களுக்கான அருள்கள் என்று அவங்க நினைத்து விட்டார்கள் போலும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன செய்வான்னா, தன் மீது தன்னை மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஒளியை, அந்த திரையை எல்லாம் என்ன செய்வான்? மெல்ல விளக்குவான். இப்படி விளக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய உருவம் மெல்ல மெல்ல தெரிய ஆரம்பிக்கும். தெரிய ஆரம்பிச்சோன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த சோனவாசிகள் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, வாயை பிளந்து அல்லாஹ் பார்ப்பான்.
அல்லாஹ்வை பார்ப்பாங்க எல்லாருமே. நம்ம சொல்லுவோம்ல அழகுல மயங்கிட்டாங்க, அது உண்மையிலே நடக்கும். முதல்ல நம்மள படைச்சவன் பாக்குறாங்கிற கியூரியாசிட்டியை விட அல்லாஹ்வுடைய அழகுல அவங்க என்ன செஞ்சிருவாங்க, வாய் பிளந்து அத்துணை மக்களும் அல்லாஹ்வை பார்த்தவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூது சொல்றாங்க. அப்ப எவ்வளவு பேர் அழகுடையவனாக அல்லாஹ் இருப்பான் சிந்திச்சு பாருங்க. ஏன்னா யூசுப் நபி இந்த உலகத்தினுடைய பாதி அழகுங்கிறாங்க. அவரை படைத்த அல்லாஹ் எப்படி இருப்பான் சிந்தனை பண்ணி பாருங்க. நம்முடைய கற்பனைகள்ல கூட எட்டி பார்த்த முடியும். அவ்வளவு பெரிய பேர் அழகுடையவனாக, அழகு கொழுந்தாக இறைவன் இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வர்ணிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அல்லாஹ் எவ்வளவு பேரழகுடையவன். அப்ப அழகுக்காக ஒருத்தரை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம அல்லாஹ்வை நேசிக்க மிக தகுதி உடைந்தவனாக இருக்கின்றான். அழகுக்காக நாம் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் படைத்த இறைவனைத்தான் நாம் நேசிக்க வேண்டும். ரெண்டாவது என்ன, அந்த மனிதர்கள் எதற்காக நேசிக்கிறாங்க அப்படின்னா அன்பு. இந்த அன்புக்காக எல்லா மனிதர்களும் நேசிக்கிறோம். இந்த உலகமே அன்புக்காக தான் ஏங்கி கிடக்குது. எல்லாமே உலகமே அன்பாலதான் சுழலுது. அந்த அன்புக்காக தான் பல பேரை நேசிக்கிறோம். எங்க அம்மா என்ன நேசிக்கிறாங்க, எங்க அப்பா என்ன நேசிக்கிறாங்க, இந்த ஊர்ல அந்த ஓரத்துல இந்த தெருவுல ஒரு தாத்தா இருக்காங்க, அவங்க என்ன நேசிப்பாங்க, அந்த ராதா என்ன நேசிக்கிறாங்க, எனக்காக நல்லதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, என் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க அப்படி நம்ம சொல்றோம். இந்த அன்பு எல்லாம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. என்ன செய்தி அவங்க சொல்றாங்கன்னா, அல்லாஹ் அன்பை படைத்து அதை 100 பாகங்களாக ஆக்கின்றான். அந்த 100 பாகங்களில் ஒரு பாகத்தை இந்த உலகத்துக்கு தந்துவிட்டு 99 பாகத்தை அல்லாஹ் தன்வசம் வைத்திருக்கிறான். 100 பாகத்தை பிரிச்சு 99 அல்லாஹ் வச்சுக்கிறான். ஒரே ஒரு பாகத்தை மட்டும் இந்த மனிதர்களுக்கு இறைவன் வழங்குகின்றான். அப்படி இருக்கக்கூடிய இந்த அன்புலதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், விலங்கினங்களாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், மீன்களாக இருக்கட்டும், எல்லாம் அன்பு செலுத்துவது அத்துணையும் என்னதான் இந்த ஒரே ஒரு பங்குலதான், இந்த ஒரே ஒரு சதவீதத்துலதான். அந்த 1% அன்புக்காக தானே இந்த உலகம் ஏங்கி கிடக்குது. முதியோர் இல்லத்துல போய் அந்த வயதானவர்கள்ட்ட பேசி பாக்குறோம், என்ன எப்படி இருக்கீங்க, என்னப்பா ஏதோ இருக்கிறோம், காசு பணம் எல்லாம் வருது, அமெரிக்காவில இருந்து ₹1,00,000 வருது, பிரச்சனை இல்ல, ஆனா என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பாசங்களை நேசங்களை வெளிப்படுத்துவதற்கு என்னுடைய மகன் இல்ல, என்னுடைய மகள் இல்ல, காசு இருந்து என்ன பிரயோஜனம், என்னுடைய மன உணர்ச்சிகளை சொல்வதற்கு ஆள் இல்லையே, அன்பை பகிர்வதற்கு குழந்தைகள் இல்லையே என்று சொல்லி வருத்தப்படக்கூடியவர்களை நம்ம பார்க்கிறோம். அனாதை இல்லங்களில இருக்கக்கூடிய சிறுவர்கள்ட்ட கேட்கிறோம், எனக்கு தாய் இல்ல, தந்தை இல்ல, ஸ்கூல்ல எல்லா பிள்ளைகளுக்கும் தாய் இருக்காங்க, தந்தை இருக்காங்க, என்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். இப்படி உலகத்துல எதை எடுத்துக்கொண்டாலும் அன்பை கொண்டு அன்பிற்காக ஏங்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அன்பை கொடுக்கக்கூடியவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். விலங்கினங்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு சிறுத்தை குட்டி இருக்கு, அந்த சிறுத்தை சிறுத்தை குட்டியை கடிக்குமா? கடிக்காது. ஒரு முயலை கடிக்கும், ஒரு மானை கடிக்கும், மற்ற விலங்குகளை கடிக்கும். தன்னுடைய குட்டியை கடிக்குமானா கடிக்காது. ஏன் கடிக்காது? தாயினுடைய பாசம், தன் குட்டி என்கின்ற அந்த அன்பு, அதனால அது கடிக்க மறுக்கிறது, கடிக்காது. சில வீடியோக்கள்ல நம்ம பாக்குறோம், ஒரு புலி வருது, அப்பதான் ஒரு மான் தன்னுடைய குட்டியை ஈண்டு எடுத்திருக்கிறது, அந்த மானை கடிச்சு சாப்பிட்டுருக்கு. மானை கடிச்சு சாப்பிட்டுட்டு கொன்னுட்டு பாக்குறோம், இந்த குட்டி இருக்கு. இந்த குட்டியை பார்த்தோம்னா அதுக்கு மனசு தாங்கல, தான் சாப்பிடக்கூடிய இனம்தான், மான் இனம்தான். ஆனா அந்த புலி என்ன செய்யுதுன்னா அந்த குட்டியை சுத்தி சுத்தி கண்ணீரோடு வரக்கூடியதை நம்ம பாக்குறோம். ஏன்? தன்னுடைய எதிரிதான், சாப்பிடக்கூடிய விலங்குதான். இருந்தாலும் அந்த தாயினுடைய பாசம் என்பது அந்த செயலை தடுக்கிறது என்று சொன்னால் அன்புதானே. அப்ப அன்புதானே அதற்கான காரணமா இருக்கிறது. இப்ப அந்த அன்புதான் இந்த உலகம் இயங்கக்கூடியதாக இருக்கு. அதற்காகத்தான் எல்லாரையும் நம்ம நேசிக்கின்றோம் என்று சொன்னால் இறைவனுடைய அன்பு என்பது எப்பேற்பட்டது. எவ்வளவு அன்புகளை அவன் வச்சிருக்கிறான். 100%த்துல 99% பங்கை இறைவன் வைத்திருக்கிறான். ஏன் வச்சிருக்கிறான்? அர்-ரஹ்மான் இர்-ரஹீம், அந்த அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையன், மறுமையிலே தன்னுடைய அடியானுக்காக வைத்திருக்கின்றான். மறுமையில் தவறு செய்து வரக்கூடிய தன் அடியான் மீது இந்த 99% அன்புகளையும் பொழிந்து அவனை அங்கே காப்பாற்ற நான் தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லி அந்த அன்பை பொழிவதற்காக இந்த 99 பங்குகளையும் இறைவன் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் எப்பேற்பட்ட அன்பாளன், எப்பேற்பட்ட அருளாளன். சிந்தனை பண்ணி பாருங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அன்பு என்பது எப்பேற்பட்டது. எவ்வளவு அன்பின் காரணமாகத்தானே இவ்வளவு அருள் கொடைகளை நமக்கு வழங்கி இருக்கின்றான், இவ்வளவு வசதி வாய்ப்புகளை செய்திருக்கின்றான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை வசதி வாய்ப்புகளும் இந்த மனிதனுக்காகத்தானே. அப்ப சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு அன்பு கொண்டவனாக, எவ்வளவு பாசம் கொண்டவனாக, கருணை கொண்டவனாக இறைவன் இருக்கின்றான்.
அப்ப அன்பிற்காக பாசத்திற்காக நாம் ஒருவரை நேசிக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு மிக மிக தகுதியானவன் இறைவன் என்பதை புரிந்து கொண்டு அந்த அன்பிற்காக நேசிப்பதாக என்றால், நேசம் கொள்வதாக என்றால் அதற்கு தகுதியானவன் இறைவன் மட்டும்தான். மனிதர் மீது வைக்கக்கூடிய அன்பு நிரந்தரமானது கிடையாது, தற்காலிகமானது. ரெண்டு அதுலயும் சுயநலம் கலந்திருக்கும். ஆனா இறைவன் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பிலே சுயநலம் இருக்கிறதா? இதுவுமே கிடையாது. நம்ம அவனை வழங்காட்டியும் நன்றி செலுத்தாட்டியும் அவனுக்கு தீமை, அவனுடைய சட்டங்களுக்கு தீமை ஏற்படுத்தினால் கூட நம்ம மீது அன்பு செலுத்துறானே. மனிதர்கள் அப்படி இருப்பார்களா? கணவர் அப்படி இருப்பாரா? மனைவி அப்படி இருப்பாங்களா? மகன்கள் அப்படி இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அப்ப யாரை நாம் நேசிக்க வேண்டும்? அன்பிற்காக நாம் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுதியானவன் இறைவன் தான் என்பதை நம்ம என்ன செய்யணும்? கருத்துல கொள்ளணும். மூன்றாவதாக என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, சில மனிதர்களை நம்ம நேசிப்போம். ஏன் நேசிப்போம் அப்படின்னா, நம்ம ஒரு தவறை செஞ்சிருப்போம். நம்ம செஞ்ச தவறை அவர் பாத்துருவாங்க, ஒரு அக்கா பாத்துறாங்க. பார்த்தோன்னே நம்ம அந்த அக்காட்ட போய் சொல்லுவோம், அக்கா சொல்லிடாதீங்க, தெரியாம செஞ்சுட்டேன், ஒரு அவசரத்துல செஞ்சுட்டேன், யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, என்னுடைய கணவருக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிரும், என் வாழ்க்கையே போயிரும், என்ன பிரச்சனையா வேணாலும் இருக்கலாம், என்ன தவறா வேணாலும் இருக்கலாம். அவங்கள்ட்ட போய் கெஞ்சிரும், சொல்லிடாதீங்கக்கா, அந்த ஊர்ல ஒரு கண்ணியத்தோட வாழ்றோம், எங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, வெளியில தெரிஞ்சா அசிங்கமாயிரும், எங்க மரியாதை போயிரும், மதிப்பு போயிரும், சொல்லிடாதீங்கன்னு ஒரு அக்காட்ட போய் கேட்கிறோம். அந்த அக்கா நம்மள மன்னிச்சிடுறாங்க, நம்மளுடைய தவறுகளை மன்னிச்சிடறாங்க. சரி தவறு செஞ்சுட்ட, அல்லாட்ட பாவம் மன்னிப்பு தேடிட்டு போ அப்படின்னு சொல்லி மன்னிச்சிடுறாங்க. அல்லது அவங்களுக்கே நம்ம துரோகம் செஞ்சிடறோம், அந்த துரோகத்தை மன்னிச்சு மறைச்சிடுறாங்க. நம்ம செஞ்ச தவறுகளையும் மறைச்சிடுறாங்க, நம்ம அவங்களுக்கு செஞ்ச துரோகத்தை மன்னிச்சிடுறாங்க. அப்ப இப்படிப்பட்டவர்களை நேசிக்கிறோம் தானே. நம்மளுடைய பாவங்க, நம்ம செஞ்ச அந்த பாவத்தையும் மன்னிச்சிடுறாங்க, நம்ம செஞ்ச தவறுகளை பார்த்துடுறாங்க, அதையும் மறைச்சிடுறாங்க. அப்ப மன்னித்தல் மறைத்தல் இந்த ரெண்டுத்தையும் மறைக்கக்கூடியவங்களை நம்ம நேசிக்கின்றோம். நல்ல பெண் அவங்க, நான் ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன், பாத்துட்டாங்க, ஆனா யார்கிட்டையும் சொல்லாம மறைச்சிட்டாங்க, அவங்க நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க, அவங்கள போய் நான் பார்க்கணும், அவங்களுக்காக துவா செய்யணும், மரணிச்சுட்டாங்க அவங்களுக்கான துவா செய்யணும், நல்ல பெண் என்று நம்ம சொல்றோம். இப்படி மன்னித்தலுக்காக மறைத்தலுக்காக இந்த மக்களை நம்ம நேசிக்கிறோமே, அல்லாஹ் எவ்வளவு மன்னிப்பை நமக்கு வழங்கின்றான். சிந்தனை பண்ணி பாருங்க, எப்பேற்பட்ட மன்னிப்பை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கின்றான். ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பாவங்களை செய்கின்றோம். நம்முடைய உள்ளத்தை கேட்டா தெரியும் அல்லாஹ் எப்படி அந்த பாவங்களை மன்னிக்கின்றான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க, குல்யா இபாதியல்லதீன அஷ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம் என்று இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எப்படி அழைக்கின்றான் பாருங்க, குல்யா இபாதியல்லதீன அஷ்ரஃபு, பாவம் செய்த, வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே. நம்ம பாவிகளை எப்படி அழைப்போம்? பொய் சொல்றவங்க, யாராவது அதிகமா பொய் சொல்றவங்க அந்த வந்துட்டான் பாரு பொய்யன், இவ ஒரு கோல் சொல்லி, கோல் மூட்டி, இவன் புறம் பேசுறவ, இவ ஒரு திருடி, இப்படிதான் பாவம் செய்பவர்களை நம்ம அழைப்போம். ஆனா அல்லாஹ் எப்படி அழைக்கிறான் பாருங்க, வரம்பு மீறி பாவம் செய்பவர்களே. வரம்பு மீறன்னு அன்லிமிட்டடா பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, அவங்கள கூட அல்லாஹ் என்ன சொல்றான், வரம்பு மீறிய பாவிகளேன்னு கூப்பிடல, வரம்பு மீறிய என்னுடைய அடியார்களே. அந்த இடத்துல கூட அல்லாஹ் என்ன செய்ய மாட்டேங்கிறான், பாவிகளை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். பாவம் செய்த என்னுடைய அடியாரே, என்னுடைய அருள்ல நம்பிக்கை இழந்துராத. நான் ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன், என் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா என்கின்ற சந்தேகமே வேண்டாம். உன்னுடைய பாவங்களை இணை வைப்பை தவிர மற்ற பாவங்களை மன்னிக்க கூடிய இறைவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கை இழந்துராத. யார் நம்பிக்கை இழப்பார் என்று சொன்னால், அல்லாவின் மீது நம்பிக்கையற்ற காபீர் தான் இழப்பான். ஒரு மூமின் இழந்துட கூடாது என்று சொல்லி உன்னை மன்னிக்க தயார் என்பதாக இறைவன் இதுல டிக்ளேர் பண்றான்னா, எப்பேற்பட்ட ஒரு கருணை! அல்லாஹ் எவ்வளவு பெரிய மன்னிப்பை வழங்குறான். இன்னும் சொல்ல போனா எந்த அளவுக்கு மன்னிக்கிறான்னா, இரவு முழுக்க அல்லாஹ் கைகளை விரித்து வச்சிருக்கிறான். பகலிலே பாவம் செய்த என் அடியார்களே, பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இரவிலே என்னிடம் தேடுங்கள், நான் மன்னிக்க தயாராக இருக்கின்றேன் என்பதாக கைகளை விரிச்சு வச்சிருக்கிறான். அதே போல இரவிலே பாவம் செய்தவர்களாக பகலிலே கைகளை விரித்து வைத்திருக்கின்றான் அல்லாஹ். இரவிலே பாவம் செய்த என் அடியார்களிலே உங்களை மன்னிக்க நான் தயாராக இருக்கின்றேன், என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்பதாக இறைவன் கைகளை விரித்து வைத்து அனுதினமும் இருக்கிறான் என்று சொன்னால், அவன் நம்மளை எப்படி மன்னிக்கிறான் என்பதை சிந்திச்சு பார்க்கணும். அப்போ ஒருத்தர் மன்னிச்சதற்காக ஒரு மனிதரை நேசிக்க வேண்டும் என்று சொன்னா, அல்லாஹ் எவ்வளவு பெரிய மன்னிப்புகளை மன்னிக்கின்றான். மனிதன் கூட ஒரு நேரம் மன்னிப்பான், 2 நேரம் மன்னிப்பான். ஆனா அல்லாஹ் எவ்வளவு பாவங்களை,
இரவிலே நாம் செய்த பாவங்களை, பகலிலே நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் இல்லையா? அப்ப மன்னிப்பிற்காக ஒருத்தவரை நேசம் கொள்வதாக என்று சொன்னால் அதற்கு தகுதியான முதலாவது நபர் இறைவன் தான். அதே போல மறைச்சதுக்காக சில பேர் என்ன செய்யறோம், நம்ம நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்ப அல்லாஹ் இருக்கிறான், எவ்வளவு பாவங்களை மன்னிக்கிறோம், எவ்வளவு பாவம் நம்ம செய்யறோம் வெளியில தெரியுதா? சில பேருடைய பாவங்கள் வெளிப்பட்டுட்டா நம்ம எப்படி பேசுறோம் நம்முடைய உள்ளத்துக்கு தெரியும். நம்ம எவ்வளவு காலையில எவ்வளவு பாவம் செய்யறோம், மாலையில எவ்வளவு பாவம் செய்யறோம், இரவுல எவ்வளவு பாவம் செய்யறோம். எல்லா பாவங்களையும் அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டினால் நம்முடைய நிலை என்ன? ஒவ்வொரு சகோதரிகளும் சிந்திச்சு பாருங்க. நம்ம பாவத்தை அல்லாஹ் வெளிப்படுத்திட்டானா என்ன ஆகும்? சிந்தனை பண்ணி பாருங்க. அப்ப எந்த அளவுக்குன்னு பாருங்க. அல்லாஹ் மறைக்கிறான். மறுமையிலே அல்லாஹ் விசாரணை நாளிலே ஒரே ஒரு மனிதனை தனியாக அழைப்பான். அவனுக்கு திரை போடப்படும். திரை போடப்பட்டு அந்த மனிதரிடத்திலே, அந்த பெண்ணிடத்திலே அல்லாஹ் விசாரிப்பான். இப்படி விசாரிப்பான்னா, இத்தனாவது வயதுல இந்த பாவத்தை செஞ்சியா, இந்த மாசம் இந்த பாவத்தை செஞ்சியா, இந்த வாரத்துல இந்த வருஷத்துல இப்படி ஒரு பாவத்தை செஞ்சியா அப்படின்னு அல்லாஹ் பட்டியலை போட்டுக்கொண்டே இருப்பான். இந்த மனிதனுக்கு என்ன ஆயிரும்? படபடுத்து போயிரும். அவ்வளவுதான். அல்லாஹ் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கின்றான். நம் பாவங்களை பட்டியலிடுகின்றான். நம்முடைய வாழ்க்கை முடிந்தது, நம்ம இந்த நரகத்திலே விழ போகின்றோம் என்று அந்த மனிதன் என்ன செய்வான்? பயத்தினுடைய உச்சிக்கு போயிரும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உன்னுடைய பாவத்தை நான் பூமியிலும் மன்னித்தேன், மறைத்தேன், இங்கேயும் மறைக்கின்றேன், மன்னிக்கின்றேன், போ என்று சொல்லுவான் அல்லாஹ். கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க சகோதரிகளே. அல்லாஹ் அங்க அவன் தான் உச்சபட்ச அதிகாரம். நம்முடைய பாவங்களை வெளிப்படுத்தி விட்டு நம்மளை மன்னிக்கலாம். யாராவது கேட்க முடியுமா? அல்லாஹ்வ கேட்க முடியாது. ஆனா அல்லாஹ் என்ன செய்யணும்? கருணை கொண்டு தவறுகளையும் பாவங்களையும் உலகத்திலும் மறைத்து மறுமையிலும் மறைத்து நம்மை மன்னித்து சுவனத்துக்கு அனுப்புகின்றான் என்று சொன்னால், நம்முடைய பாவங்களை மறைக்கக்கூடிய மன்னிக்கக்கூடிய அந்த இறைவனை நாம் நேசிக்க வேண்டாமா? சிந்தனை பண்ணி பாருங்க. எவ்வளவு பெரிய கருணையாளனாக இறைவன் இருக்கின்றான். இருந்தாலும் இந்த இறைவனை நம்ம என்ன செய்யறோம்? நேசிக்க மறுக்கின்றோம். இறைவனுடைய நேசம் என்பது முக்கியம். எந்த அளவுக்கு பாருங்க, இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தை பாருங்களேன். அவங்களுடைய கான்செப்ட், இந்த தாவாவே எப்படி இருக்குன்னா, ஐ லவ் ஜீசஸ், ஜீசஸ் லவ்ஸ் யூ, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், ஜீசஸ் உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லி இப்படித்தான் அவங்களுடைய பிரச்சார முறையே வச்சிருக்கிறாங்க. அவங்க பிரார்த்தனை செய்யும் போது எப்படி செய்வாங்க தெரியுமா? கைகளை ஏந்தி கொண்டு ஒரு சின்ன குழந்தைகிட்ட எப்படி கொஞ்சுவோமோ அது மாதிரி கேட்பாங்க, கர்த்தாவே, இயேசுவே, எங்களுடைய பாவங்களை நீ மன்னிச்சிரு, எங்களுக்கு ஏன் இந்த சோதனையை கொடுத்திருக்கிற, என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா, என்ன பிடிச்சிருக்கனால நீங்க இவ்வளவு சோதனையை கொடுக்கறியா என்று ஒரு குழந்தை இடத்தில் எப்படி பேசுவோமோ அதுபோல் தன்னுடைய இறைவனிடத்திலே அவங்க பேசி என்ன செய்வாங்க? பிரார்த்தனையும் செய்விப்பாங்க. இந்த மாதிரி என்னைக்காவது துவா கேட்டிருக்கிறோமா? நம்முடைய துவாக்கள்லாம் எப்படி இருக்கிறது? எனக்கு இதை கொடு, அதை கொடு அப்படி என்று சொல்லி இறைவனுக்கு கட்டளையிடக்கூடியவர்களாக, அல்லது கொடுக்கப்படாத அந்த பிரார்த்தனைகளுக்காக நிராசை அடைந்தவர்களாக நம்ம பிரார்த்தனை அமைத்திருக்கிறோமே. என்னைக்காவது, யா அல்லாஹ், நீதானே என்ன படைச்சவன், நீதானே இந்த கஷ்டத்தை கொடுத்த, நீ இதை நீ காட்டி யாரு எங்களுக்கு நீக்க முடியும் என்கின்ற ரீதியிலே நம்ம என்னைக்காவது அவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சிருக்கோமா? சிந்தனை பண்ணி பாருங்க. அப்ப ஏன் நம்மளால செய்ய முடியல? இறைவன் மீது இருக்கக்கூடிய நேசம் இல்லை. அந்த நேசம் இல்லாத காரணத்தினால்தான் நம்ம இப்படி இருக்கிறோம். இப்ப சிந்திச்சு பார்க்கணும். இறைவனை நாம் நேசிக்க வேண்டும். நேசித்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நேசித்து விட்டால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் என்ன செஞ்சிடும்? ஒரு பெரிய சுமையா தெரியாது. நம்மளுக்கு பிரச்சனை வருது, குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம போகுது, அல்லது பொருளாதார பிரச்சனை வருது, வேலை இழப்பு இல்லாம போகுது, என்ன பிரச்சனை வேணாலும் வரட்டுமே. பிரச்சனை வந்துட்டா என்ன நினைக்கணும்னா, அல்லாவை நேசிக்கக்கூடியவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொன்னால், நான் அல்லாவை நேசிக்கிறேன், அவன் என்ன நேசிக்கின்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, யாரை நான் நேசிக்கின்றேனோ அவர்களை சத்திய சோதனைக்கு உள்ளாக்குவேன் என்கின்றான். என்ன நேசிக்கிறனால எனக்கு இந்த பிரச்சனையை கொடுத்திருக்கிறான், அதனால நான் பொருந்திக் கொள்கின்றேன் என்று நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு புலம்புவோமா? கஷ்டப்படுவோமா? கண்ணீர் வடிப்போமா? சிந்தனை பண்ணி பாருங்க. அது இல்ல. இப்ப நம்ம ஃப்ரெண்டு இருக்காங்க, நம்ம குழந்தை இருக்கு, ஒரு 10,000 மொபைல கீழே போட்டு உடைச்சிருது, கோவப்படுவோமா? எனக்கு இந்த செல்போன் நஷ்டம் தான், இந்த வியாபாரம் என் குழந்தையால நஷ்டம் தான், ஆனா இந்த நஷ்டப்பட்ட வியாபாரத்தை விட என் குழந்தையை நான் நேசிக்கின்றேன், என் கணவனை நான் நேசிக்கின்றேன், என் ஃப்ரெண்ட நான் நேசிக்கின்றேன் என்று ஒரு ஃப்ரெண்டு புடவை எடுத்துட்டு போறாங்க, வரும்போது பட்டு புடவை கிழிச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. கோவப்படுவோமா? படமாட்டோம். ஏன்னா இந்த புடவையை விட என்னுடைய தோழி மீது நான் வைத்திருக்கக்கூடிய நேசம் என்பது உயர்வானது, மன்னிச்சிருவோம்.
அப்ப அல்லாஹ் மீது இது மாதிரி நேசம் இருந்தால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இலகுவாக எடுத்துக்கொள்வோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் இருக்குல்ல, அதெல்லாம் குறைவா இருக்கு. ஏன் குறைவா இருக்குன்னா நேசம் கம்மியா இருக்கு. இந்த உலகத்துல பிள்ளைகளுக்காக எவ்வளவு உழைக்கிறோம், கஷ்டமா இருக்கு, ஜுரம் அடிக்குது, உடம்பு சரியில்லை, இருந்தாலும் காலையில எந்திரிச்சு பிள்ளைகளுக்கான தயாரிப்பை செய்யறோமா இல்லையா? கணவனுக்கான துணிமணிகளை துவைச்சு போடுறோமா இல்லையா? அவர்களுக்கான பணிவிடைகளை செய்யறோமா? என்ன கஷ்டம் இருந்தாலும் செய்யறோம் தானே? ஏன் செய்யறோம்? அவங்க மீது இருக்கக்கூடிய நேசம், அவர்கள் மீது இருக்கக்கூடிய பாசம். இதே போல அல்லாஹ்வை நாம் நேசித்தால் அவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளையும் அவனுக்கு செய்ய வேண்டிய அந்த வணக்கங்களையும் சரியான முறையில செய்வோமா இல்லையா? அப்ப நேசம் இல்ல, அதனாலதான் நம்ம இந்த நிலையில இருக்கோம். ஆக அன்பிற்குரிய சகோதரிகளே, ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். ஒரு நபி தோழர் வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே மறுமை நாள் எப்பொழுது வரும் கேக்குறாங்க. ஏன்பா கேக்குற, என்ன வச்சிருக்க, மறுமை நாளை பற்றி கேக்குறீல, மறுமை நாளுக்காக என்ன தயாரிப்பை வைத்திருக்கிறாய், என்ன வணக்கங்களை வைத்திருக்கிறாய்? அல்லாஹ்வுடைய தூதரே என்கிட்ட எதுவுமே கிடையாது. அப்புறம் நான் அல்லாஹ்வை நேசிக்கின்றேன், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றேன். நீ யாரை நேசிக்கின்றாயோ அவர்களோடு மறுமையில் இருப்பாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார் என்று சொன்னால், இந்த இறைவனுடைய நேசம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை புரிந்து கொண்டு இறைவனை நேசிக்கக்கூடியவர்களாக, இறைவனை முதன்மையான பிரியமாக வைக்கக்கூடியவர்களாக நம்மை வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். அப்படி நேசித்தால் மறுமையில் சுவனத்தில் நாம் வெற்றி பெறக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுவோம். அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹு ரப்பில் ஆலமீன் ஆக்கி அருள் புரியவென பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.